மகேந்திரகிரி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற பாஸ்கருக்கு 2 பசங்க, பாப்பையாவும் சோமையா. பாப்பையா கொஞ்சம் பிசுனாரி. பாப்பையா எந்த மாதிரின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு சாவறதுக்கு முன்னாடியே சொத்தை 2 பாகமா பிரிச்சு 2 பேருக்கும் வீடு கட்டி கொடுத்திருந்தாரு. இந்த காசுல சின்ன பையன் ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா பாப்பையா மட்டும் வியாபாரம் செஞ்சா காசு காலி ஆயிடும் அப்படின்னு ஒரு கல்யாண புரோக்கரா சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டாரு. இப்படி கல்யாண சம்பந்தத்தை முடிச்சு குடுக்கறதுனால நிறைய பேரு காசு கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்களோட எதிர் வீட்டுல இருக்கிற ராமையா பாப்பையாவை பார்த்து, பாப்பையா, என் பொண்ணோட படிப்பு முடிஞ்சு போச்சு. என் பொண்ண மேல் படிப்பு படிக்க வைக்கிறது வேண்டான்னு தான் யோசிக்கிறேன். எங்கேயாவது நல்ல சம்பந்தம் இருந்தா பாரு, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரிங்க, உங்களுக்கு 2 நாள்லயே ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்துட்டு வந்து கொடுக்கறேன். ஆமா, நீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் சோறு குழம்பு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்குவேன். என்னது, ஜானகி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்களா? நான் முதல்லயே கூட்டிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன். நீங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் குழம்பு கொடுக்கறீங்களா? சரின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. பாப்பையா வீட்டுக்குள்ள போன உடனே தன்னோட பொண்டாட்டி கிட்ட, இன்னைக்கு குழம்பு வைக்காத, குழம்ப பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டிருக்கேன், நீ சோறு மட்டும் செஞ்சுக்க. ஏங்க அவங்க கொடுப்பாங்க? இன்னைக்கு கல்யாணம் ஏதாவது பண்டிகை இருக்கா? அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்க சொன்னாங்க. இப்படி அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாசனை வந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டேன். ஐயோ அறிவு கெட்டவரே, உங்களுக்கு மீன் குழம்பு கிடைக்கணும்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? இன்னும் வேற யாராவது ஏதாவது குடுக்கறேன்னு சொன்னா இன்னும் என்னென்ன சொல்லுவீங்க? ஐயோ, வேற எதுவுமே இல்லடி, நான் குழம்புக்காக கேட்டேன். ஆனா நீ என்னவோ எதேதோ யோசிக்கிற. மறக்காம ராமையா பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு, சரியா? நான் வெளியே போயிட்டு வரேன். அப்படி சொல்லி வெளியே கிளம்புனா. அப்போ அவன் வீட்டாண்ட ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, ரொம்ப பசி எடுக்குது, ஏதாவது தானம் செய்யுங்க ஐயா. செய்யறேன், ஆனா நான் சொன்ன மாதிரி செய்றியா? என்ன மாதிரி பிச்சைக்காரன், உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுங்க ஐயா? என் வீட்டுக்கு முன்னாடி நிறைய குப்பைங்க இருக்கு, அதெல்லாமே சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வெளியே கிளம்பி போயிடணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்டயே காசு கேட்பான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சரிங்க ஐயா, கிளீன் பண்ணிடுறேன். வேலை எல்லாமே செய்ய வச்சுக்கிட்டு 1 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பாப்பையா பொண்டாட்டி ஜானகி வந்து, இங்க பாருங்க ஐயா, முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேலை செய்யலாம். அவரு வந்தாருன்னா காசு கூட கொடுக்காம அனுப்பிடுவாரு. சரின்னு சொல்லி பிச்சைக்காரன் வேலை செஞ்சுட்டு கொடுத்த சாப்பாட சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பாப்பையா வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டான். அதே நேரம் பார்த்து தனுஞ்சயா அங்க வந்தான். என்ன பாப்பையா, எப்படி இருக்கீங்க? என்ன இப்ப எல்லாம் கடை பக்கம் வர்றதே இல்ல, வேலையிலேயே முழுங்கி போயிட்டீங்களா? நீங்க நகை வியாபாரம் செய்றீங்க, எப்பவுமே உங்க கடைக்கு வர முடியுமா? பக்கம் பக்கம் உங்க கடை தான் இருக்கு, ஜனங்க எல்லாருமே உங்க கடைக்கு தான் வராங்க. நாங்க அவ்வளோ காசு கொடுத்து வியாபாரம் செஞ்சா நீங்க சின்னதா கையில கொடுப்பீங்க. உங்கள மாதிரி புத்திசாலி வருமா? நீங்க குடுக்கற காசுக்கு தானே தங்கத்தை கொடுக்க முடியும். இப்ப நகையோட விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. சரி சரி பேரையா, இதெல்லாம் இருக்கிறது தானே. என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு. கடை வீடு இப்படி எல்லா பொறுப்புல இருந்தும் கொஞ்ச நாளுக்கு வெளியே வந்து என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போலான்னு பாக்குறேன். இந்த மாதிரி விஷயத்த இங்க பேசுறதா? வாங்க வாங்க, வீட்டுக்கு போய் அங்க உக்காந்து பேசலாம் வாங்க. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறது அப்படின்னா நிறைய பேரு வருவாங்க. சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் வீட்டுக்குள்ள உக்காந்தாங்க. இப்படி உள்ள போய் உக்காந்த உடனே நிறைய ஸ்வீட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. சொல்லு பாப்பையா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தா நல்ல புத்தி இருக்கிற ஒரு நல்ல பொண்ணா பாரு. என் மகனுக்கு முதல்லயே கோவம் அதிகம். ஐயா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எந்த சம்பந்தத்தை காட்டினாலும் உங்களை பத்தி மனசுல வச்சுக்கிட்டு தான் காட்டுவேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ராமையா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் தெரியும். சரி, அப்போ 2 நாள்ல பாக்க வருவோன்னு சொல்லிடுங்க. அப்படி விஷயத்த பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பாப்பையா அங்கிருந்து ஸ்வீட்டை ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. சில பேரு பாப்பையாவோட இந்த மாதிரி குணத்தை பார்த்து ஒரு மாதிரியா பேசினாங்க. ஆனாலும் அது எதுவுமே காதுல வாங்காம அவரு வேலையை அவரு பார்த்தாரு.
இப்படி கொஞ்ச நாள்லயே தனுஞ்சய் ராமையா குடும்பத்தோட பேசி ராமையா பொண்ண தன்னோட வீட்டு மருமகளா கூட்டிட்டு போனாரு. பாப்பையா ராமையா பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்தா அப்படிங்கிற பேர்ல அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுற பொருளெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அது ராமையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு நாள் ராமையா பாப்பையாவை பார்க்க வந்தாரு. பாப்பையா, உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்குமா? நான் 3 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். ஐயோ ராமையா, என்கிட்ட எங்க இருந்து காசு வரும்? நானே ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறேன். நீங்க எனக்கு காசு சும்மா கொடுக்க வேண்டாம். என்கிட்ட ஒரு கொலுசு இருக்கு. அந்த கொலுசை அடமானமா வச்சுக்கிட்டு காசை கொடுங்க, 3 நாள்லயே திருப்பி வாங்கிக்கிறேன். அப்படி சொல்லி கொலுச காட்டினாரு. கொலுச பார்த்து கொலுசு நல்லாதான் இருக்குன்னு பார்த்து, சரி சரி இந்த கொலுசை நான் எடுத்துக்கிறேன். இது வெள்ளி இல்லையா, பழைய வெள்ளியானதுனால குறைவாதான் காசு கொடுக்க முடியும். ஆனா நீ 3 நாள்ல வாங்கிக்கலனா இந்த கொலுசை கடைக்காரனுக்கே வித்துருவேன். அதுக்கு மேற்கொண்டு என்ன காசு கிடைக்குதோ அதை உனக்கு கொடுக்கறேன். சரி, அப்போ எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு கொடுங்க. எவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்படி சொல்லி பாப்பையா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து கொடுத்து, இங்க பாருங்க ராமையா, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நினைப்பு இருக்கு பாப்பையா, எப்படி மறந்துடுவேன்? சரின்னு காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்படி பாப்பையா வீட்டுக்கு வந்து இரும்பு பொட்டியில அந்த கொலுசை வச்சு பூட்டு போட்டுட்டாரு. இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3 நாள் ஆனா கூட ராமையா காசு கொண்டு வந்து கொடுக்காததுனால பாப்பையா ராமையா கிட்ட போனாரு. ராமையா, என்ன காசு கொடுக்க மாட்டீங்களா? உங்க கொலுசை வித்துருதா? எந்த கொலுசு, எந்த பணம், யாருகிட்ட கொலுசை வாங்குனீங்க, என்ன மறந்துட்டீங்களா? அதென்ன 3 நாளைக்கு பின்னாடி தானே என்கிட்ட ஒரு கொலுசை வச்சுட்டு காசை வாங்கிட்டு போனீங்க. இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. அது ஏதாவது திருட்டா இல்ல போலி நகையா? நான் உங்ககிட்ட எந்த நகையும் கொடுக்கல. நீங்க ஏதோ தப்பாதான் யோசிச்சிருக்கீங்க. வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. நீங்க ஞாபகம் இல்லாம என்ன சொல்றீங்க? சரி, அப்போ நான் இப்பவே போய் அந்த கொலுசை வித்துடுறேன். நீ விக்கிறியோ தூக்கி போடுறியோ எனக்கு என்ன, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாப்பையா அந்த கொலுசை கொண்டு போய் விக்கிறான்னு பார்த்தப்போ கடை மூடி இருந்துச்சு. அதனால அந்த கொலுசை கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. இந்த கொலுசை பெட்டில வச்சு பூட்டு போடு. என்னங்க இது, இந்த கொலுசை எதுக்காக வெளியே கொண்டு போனீங்க? கொலுசை விக்கலான்னு தான் கொண்டு போனேன். இந்த கொலுசை எதுக்காகங்க விக்க போனீங்க? அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு என்ன வந்துச்சு? இந்த கொலுசு வாங்கி போடவே இல்ல, அதுக்குள்ள விக்க போனீங்களா? என்ன ராமையாவோட கொலுசை பார்த்து நம்ம கொலுசுன்னு சொல்ற? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ராமையா 3 நாளுக்கு முன்னாடி இந்த கொலுசை என்கிட்ட அடமானம் வச்சாரு. ஐயோ பைத்தியக்காரன் புருஷனே, இது நம்ம கொலுசுங்க. அவங்க தான் நம்ம கொலுசை பார்த்து இந்த கொலுசோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, இத குடுத்தா இதே மாதிரி செஞ்சு குடுக்கறோன்னு நம்ம வீட்ல இருந்து வாங்கிட்டு போனாங்க. நம்ம கொலுசேது அவங்க கொலுசேதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இதுல உங்க பேரு கூட இல்லையா? ஐயோ கடவுளே, நம்ம கொலுச நம்மளுக்கே வித்துட்டாரா? ஆமா, நம்ம கொலுச கொண்டு வந்து நான் அந்த பெட்டியில வச்சேனே, நீ பாத்தி அப்பயாவது சொல்லக்கூடாதா? ராமையா உங்ககிட்ட கொலுச கொடுத்தாங்க, நீங்க அந்த பெட்டியில வைக்கிறீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும் அவரு கொலுசுன்னு சொல்லி உங்ககிட்ட அடமானம் வச்சாருன்னு? நீ மட்டும் ராமையாவுக்கு கொலுசு கொடுத்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னியா? கொலுசு கொடுத்தது அவங்க பாத்துட்டு கொடுப்பாங்கன்னு, அத அடமானம் வைக்கிறதுக்கு இல்லங்க. அதுக்குதான் சொல்றது, நகைய மூடி வைக்க கூடாது, அடிக்கடிக்கு போட்டு பாக்கணும்னு. அப்பதானே நம்ம நகை எதுன்னு நம்மளுக்கு தெரியும். சரி சரி, நான் ராமையா கிட்ட போய் இப்பவே கேக்குறேன். அப்படி சொல்லி ராமையா கிட்ட போனா. என்ன ராமையா, என் கொலுசை என்கிட்டயே கொண்டு வந்து அடமானம் வைக்கிறியா? ஏதோ ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கொடுத்த அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல இருந்தே சாப்பாடு கொண்டு போறது, என் வீட்டுல இருந்தே வந்து சாப்பிடுறது. எங்கிருந்து எனக்கு மட்டும் காசு வரும்? இருங்க, உங்களை பத்தி இப்பவே தனுஞ்சய் ஐயா கிட்ட சொல்றேன். என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டு வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாமே உனக்கு நீ கேட்கும் போதெல்லாம் குடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா தனுஞ்சய் ஐயா தான் இப்படி பண்ண சொல்லியே சொன்னாரு. நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டாலும் இப்படிதான் சொல்ல சொன்னாரு. பாப்பையா ராஜாயாவுக்கு காசு கொடுத்ததுக்கு எந்த ஒரு சாட்சியும் இருக்குல்ல. யாரையுமே சாட்சியா முன்னாடி வச்சுக்கிட்டு காசு கூட குடுக்கல. எதுவுமே பண்ண முடியாததுனால வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க ராமையா காசு கொடுத்தாரா? ராமையா நான் காசு குடுக்கலன்னு சொன்னாரு. ஆனா இது ராமையா தனுஞ்சயா சேர்ந்து நடத்தின நாடகம்.
பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து மீன் குழம்பு அவங்க குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களே, அதனாலதாங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. பாத்தீங்களா, உங்களோட பிசினாரி தனத்தினால காசை விட்டீங்க. உங்க தம்பிய பாத்தீங்களா, எவ்வளவு நல்லா கடை வச்சு வியாபாரம் பண்ணி இன்னொரு வீட கூட கட்டிக்கிட்டு போயிட்டாரு. நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கீங்கன்னு. உங்க அப்பா கொடுத்த காசை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ கையில இருக்கிற காசை இழந்துட்டு நிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்படி இருக்கிறது தப்புங்க. ராமையா காசை எடுத்துட்டு வந்து பாப்பையா கிட்ட கொடுத்தாரு. இங்க பாரு பாப்பையா, இந்தா உன்னோட காசை வாங்கிக்கோ. நீ செய்யற வேலை தப்புன்னு உனக்கு புரிய வைக்கதான் இப்படி பண்ண. எடுத்துக்கோ உன் காசை. இப்படி எல்லாருமே சேர்ந்து பிசினாரி பாப்பையாவுக்கு பாடத்தை கத்து கொடுத்தாங்க.